வணக்கம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை நாங்கள் அறிய எங்களுக்கு எழுதுங்கள். நன்றி. வணக்கம். ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி மிதுன ராசி. ஓம் நம சிவாய சிவாய நமோ. ஓம் நமோ நாராயணாய. புதனை ராசிநாதனாகவும், மிருகசீஷம் 3-4 பாதங்களையும், திருவாதிரை 4 பாதங்களையும், புனர்பூசம் 1-2-3 பாதங்களையும் கொண்ட, கல்வியின் மேல் ஆர்வமும் புத்திசாலித்தனத்தால் முன்னேற முடியும் என்ற நம்பிக்கையும் கொண்ட மிதுனராசி அன்பர்களே, இந்த மாதம் உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் புதன் 2 வக்ரகதியில் அமர்ந்திருக்கிறார். மாதத்தின் 2ஆம் பகுதியில் சூரியனும் சந்திரனும் சுக்கிரனும் நன்மை செய்யும் நிலையில் இருக்கிறார்கள். இந்த மாதத்தில் ஜீவன தொழில்களில் சில பிரச்சனைகளை சந்தித்தாலும் வெற்றிகரமாக முடிப்பீர்கள். உடல்நிலையில் அதிக கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். வேலை செய்யும் இடத்தில் சிறப்பாக செயல்படுவீர்கள். சிலர் உங்கள் வேலையில் குறைகளை கண்டுபிடிப்பதில் அதிக அக்கறை காட்டுவார்கள். நீங்கள் மற்றவர்களை பற்றி அக்கறை கொள்ளாமல் உங்கள் வேலையில் அதிக அக்கறை செலுத்தி வெற்றி பெறுவீர்கள். தொழிலை பொறுத்தவரை சிறப்பாக செயல்பட்டு லாபம் அடைவீர்கள். அதே நேரத்தில் போட்டியாளர்களிடம் போராட வேண்டியிருக்கும். தொழில் கூட்டாளிகளின் வீண் விவாதங்களை தவிர்த்து விடுவது நல்லுறவிற்கு வழிவகுக்கும். வருவாய் சீராக இருந்தாலும் செலவுகள் விண்ணை முட்டும். சிலர் கடன் வாங்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுவார்கள். காதலர்களிடையே புரிதல் குறைந்து காணப்படும். ஒருவருக்கொருவர் ஒளிவு மறைவின்றி டிரான்ஸ்பரண்டாக இருப்பது உறவுக்கு நல்லுறவுக்கு வழிவகுக்கும். கணவன் மனைவியிடையே உறவு சிறிது ஊடலுக்கு பிறகு சரியாகும். கல்வி கற்கும் மாணவர்கள் நன்றாக செயல்படுவார்கள். கல்வியை தவிர்த்து மற்ற துறைகளிலும் சிறப்பாக செயல்பட்டு நல்ல பெயர் எடுப்பார்கள். குழந்தைகளின் செயல்பாடுகள் அதிருப்தி தரும் விதத்தில் அமையும். உடல்நிலையை பொறுத்தவரை கடந்த மாதத்தை விட இந்த மாதத்தில் முன்னேற்றம் காணும். மருத்துவ செலவுகள் குறையும். மற்றவர்களுக்கு நீங்கள் செய்யும் உதவிகள் பிறரால் பாராட்டப்படுவீர்கள். கலைஞர்கள் தங்கள் திறன் மேம்பாட்டால் தங்கள் செல்வாக்கை உயர்த்திக் கொள்வார்கள். வருமானம் இரட்டிப்பாகும். தவறான காம்ப்ளிகேட்டட் ஆக முடிவுகள் எடுப்பதை தவிர்த்து விடுவது நல்லது. அரசியல்வாதிகள் மேலிடத்தின் கவனத்தை பெறுவார்கள். இவர்கள் அரசியல் எதிர்காலத்திற்கு உதவிகரமாக அமையும். இந்த மாதம் உங்களுக்கு கலவையான பலன்களையே சந்திக்கவிருக்கிறீர்கள். இந்த மாதம் முழுவதும் விஷ்ணு லட்சுமியை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நன்மைகளை மேலோக்கிக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.